பிடிஎஸ் நண்பதிகளை வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்றா ரெண்டா வார்த்தைகள். ஸோ சொல்லவே வேண்டாம், சிம்பிளாக சொல்லலாம். ஜங்குக் உங்கள்கிட்ட லைவாக தான் வந்து பேச முடியல. பட் ஒரு காதலும் காதலிட்ட வந்து அந்த காலத்தில் சேட் பண்ண முடியலனா கண்டிப்பாக எழுத வேண்டியது ஒரு அன்பான லவ் லெட்டர் தான். ஸோ அதே தான் ஜங்குக் உங்களுக்கு எழுதியிருக்காரு. உங்களுக்கு லைவ் வந்து என்னோட பேச முடியலன்னு என் கண்ணில் தண்ணி வந்தாலும் மனசை விட்டாலும் என்னோட கண்ணீராக, என்னோட எழுத்துக்களாக, என்னோட ஸ்வீட் வேர்ட்ஸாக என்னோட சாங்கை உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். பட் உங்கள்கிட்ட நான் பேசியாகணும்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா வீவர்ஸில் வந்து ஒரு பெரிய எஸ்ஏ பேராகிராஃப் நீங்கள் மனப்பாடம் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு நோட்டை விட்டுருந்தாரு. அது ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு வந்து ஐயோ ஹார்ட்டை தொட்டார்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படி அந்த எஸ்ஏல என்ன சொல்லியிருக்காரு, வீவர்ஸில் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வந்திருக்கான்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி ப்ரோ இப்போ இருக்கிறதெல்லாம் விடு ப்ரோ, 13ஆம் தேதி இருக்குது பாரு என் தலைவனோட என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் அதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு இப்போ இருக்க சின்ன சின்ன விஷயங்களை மிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அதாவது பிடிஎஸோட ரீசெண்டாக நடந்த வேர்ல்டு டூர் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து யூடியூப்பில் வந்து லைவாக வந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்களாம் ஒன் டே ஃபுல்லாக. இது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா வந்து இன்றைய டேவை இன்றைக்கி என்ஜாய் பண்ணுங்க. தலைவர் வரப்போ கண்டிப்பாக அன்றைக்கி சிறப்பாக தரமாக என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஆனிவர்சரி ஸ்பெஷலான விஷயம் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய்டும். பட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஜின்னு தான் அப்புறம் மெயின், அவருக்கு மட்டும் தான் வெயிட்டிங். அண்ட் இந்த ஆனிவர்சரியில் நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்குது. பட் மிஸ் பண்ணிட்டேன் எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்க. அண்ட் ஜேகேயோட சாங் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சாங் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஏன்னா ஜேகேயோட சாங்ஸ்க்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ஆனிவர்சரியை பார்த்துட்டு. ஸோ நீங்கள் ஜேகேயோட சாங் கேட்டிங்களா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போய்டும். நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி தான், காதலும் காதலிக்கு கடிதமே எழுதியிருக்காலும் யோசிச்சுக்கோங்க. அந்த சாங் என்ன ஸ்பெஷல், என்ன நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து ரீசெண்டாக வந்து நிறைய பேர் வந்து ஆனிவர்சரி ஒரு சைடு போட்டும் சரி, இல்லை ஜெய்கோட சாங் போட்டும் சரி, அதை அவர் என்ன தான் கிஃப்டாக கொடுத்தாலும் எங்களுக்கு பல வருஷங்கள் கழிச்சு ஒரு லவ்வர் பாய் வந்து வேறு ஊரில் படிச்சுட்டு என்னை வந்து மீட் பண்ணுற மாதிரி ஜின் வரது தான் இம்பார்ட்டண்ட். மற்றபடி சுற்றி இருக்குது எதுவுமே என் காதில் கேட்காது, கண்ணில் தெரியாது. இன்றைக்கி பள்ளிக்கூடம் கூட இருக்குது, எனக்கு அது கூட கவலை இல்லை, ஜின்னு வரதான் கவலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து எத்தனை பேர் யோசிச்சுட்ருக்கீங்க. ஏன்னா அதே மாதிரி நீங்கள் ஸ்கூல் போனீங்களா, எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட் டே இருந்துச்சு, என்ன மாதிரி அழுதுட்டு போனீங்களா இல்லை சந்தோஷமாக பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அதை தாண்டி வந்து ஜேகே அப்படி என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாருக்குமே ஹாப்பி ஆர்மிஸ் ஹாய் 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 சொல்லியிருப்பார். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து நான் இப்போ ரீசெண்டாக சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இது ஒரு கிஃப்ட்டாக கொடுத்துருந்தேன், ஒரு ஸ்பெஷல் விஷயமாக உங்களுக்கு நான் வந்து இதை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். பட் வந்து இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு வேறு வைப்பில் போகிற மாதிரி சாங்காக தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இதில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நிறைய ஹூக்ஸ்லாம் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்குது, நிறைய விஷயங்கள் திருப்பி ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நான் சாங் வந்து ஜஸ்ட் நார்மல் சாங்கை ப்ரெசென்ட் பண்ணல, இது ஒரு பர்ஃபார்மன்ஸ் சாங். அதாவது வந்து இந்த சாங்கை கேட்டுனா வந்து வீட்டில் ஒரு குத்து ஆட்டம் ஆடணும் போல இருக்கணும், அப்படி தான் நான் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த சாங் வந்து ஜஸ்ட் நான் வந்து ரிலீஸ் பண்ணாமல் இதை பர்ஃபார்மன்ஸோடு ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அண்ட் அந்த சாங்கை நிறையா பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆசைப்பட்டேன். பட் என் சூழ்நிலையோ, என் உங்கள் கெட்ட நேரமோ, என் கெட்ட நேரமோ, என் கைகள் கட்டப்பட்டுள்ளனா என்னால் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. ஸோ சாரி ஃபார் தட். கண்டிப்பாக முடிஞ்சால் ஸ்பெஷலாக பண்ணியிருப்பேன். ஸோ பட் இப்போ நம்ம யாரையும் சொல்ல முடியாது, நம்ம சூழ்நிலை அப்படி. ஸோ அதனால் என்னால் பண்ண முடியல, அதுக்கும் சாரி. அண்ட் அதை தாண்டி வந்து மிஸ் டேக் கேர் பண்ணிக்கோ. ஏன்னா நிறைய பேர் உடம்பு முடியலன்னு சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். ஸோ தயவு செஞ்சு உடம்பு முடியாத மாதிரி பார்த்துக்காதீங்க, நல்லா உடம்பு பார்த்துக்கோங்க, டேக் கேர் பண்ணிக்கோங்க. அண்ட் சவுத் கொரியாவில் சம்மர் அதிகமாக இருக்கும். ஸோ சவுத் கொரியாவில் வந்து இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப டேக் கேர் அண்ட் ஹெல்த் நிறையா பார்த்துக்கோங்க. லவ்லி ஆர்மிஸ் செல்லங்களா நல்லா இருங்கப்பா, லவ் யூ ஆல்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டையும் கொடுத்துருப்பாரு. அதாவது அவர் சாங்கில் வந்து ஏதோ பேட் கமெண்ட்ஸ் அவர் காதில் பட்டிருக்கு போல். ஸோ அதனால் வந்து நிறைய விஷயங்களை கிளாரிஃபை பண்ணுற மாதிரி விஷயத்தை கொடுத்துருப்பாரு. அண்ட் இந்த சாங்கை நீங்கள் கேட்டிங்களா இல்லையான்னு சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி வந்து ஜின்னு வந்தால் மட்டும் போதும், எத்தனை பேர் காத்துட்ருக்கீங்க, இன்னும் அந்த சாங் எத்தனை பேர் கேட்காம இருக்கீங்க. அண்ட் அதை தாண்டி வந்து ஜேகே எப்பப்பா வருவார். ஸோ இது மாதிரி உங்கள் கருத்துக்கள் உங்கள் மனசில் நிறையா இருக்கும், அது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த சாங்கோட கமெண்ட்டும் மறக்காமல் சொல்லுங்கள் சொல்லிட்டு சொல்லி ஷேர் பண்ணி விடைபெறுவது தான் ஆர்ஜே. அண்ட் இதே மாதிரி ஜேகே லைவ் வந்தால் எப்படி இருக்கணும் மறக்காமல் சொல்லுங்கன்ட்டு பாய் பாய்.